மக்களே வாங்க பிரிஞ்சி சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நல்லெண்ணெய் 50 கிராம் ஊற்றிக்கிறேன். 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன். சோம்பு, கல்பாசி, காஞ்ச ரோஜா இதழ், 2 ஏலக்காய், 3 கிராம்பு, நல்ல சீரகம், இலை, மராட்டிய மொக்கு, அன்னாச்சிப்பூ, பட்டை, இவங்களை எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பொன் வரவலா கூடவே கொஞ்சம் கசகசா கருகாமல் வறுத்துக்கணும். இஞ்சி பூண்டு விழுது, கருவேப்பிலை, 3 மிளகாய், 4 மிளகாய், பீன்ஸு, உருளைக்கிழங்கு, கேரட், 4 வெங்காயம், 3 தக்காளி, எல்லாத்தையும் நல்லா வதங்கட்டும். தேவையான அளவு பச்சை பட்டாணி, நல்லா கிண்டி வதங்கட்டும். தேவையான அளவு முந்திரி பருப்பு, முன்னாடியே தண்ணி கொதிக்க வச்சு வச்சுருக்கேன். 1 கப் தேங்காய் பால், அரிசி, தேங்காய் பால் ஊற்றினால 2 கப்பு அரிசி, 4 கப்பு தண்ணி, 3 கப்பு தண்ணி, 1 கப்பு பால். வீட்டிலே செஞ்ச கரம் மசாலா பொடி, பிரியாணி பொடி எல்லாம் போட்டிருக்கேன், வீட்டிலே செஞ்சது. தயிர் கொஞ்சம் ஊற்றிருக்கேன். விசில் வந்துச்சு, பார்க்கலாம். கம கமன்னு எப்படி இருக்குது பாருங்கள். நல்ல மனம் சூப்பராக வருது. மக்களே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதுக்கு சைடிஷ் வெங்காயம் வச்சுருக்கேன்.